ஹalleluya, குட் மார்னிங். இன்னொரு விடையேற பெற்ற நாளிலும் நம்முடைய தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்போம். வாங்க ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலே உம்மை துதிப்பதற்கும் உமக்காக வாழ்வதற்கும் உம்முடைய சாட்சிகளாய் இருப்பதற்கும் உம்முடைய கிருபை எவ்வளவோ அவசியம் என்று உணர்ந்து உம்முடைய பாத சமூகத்துக்கு வருகின்றோம். உம்முடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமா இருக்கிறதாகவே உம்முடைய வாழ்க்கையும் உம்முடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலை தியானித்துக் கொண்டிருக்கையில் உம்முடைய மனதை அறிவதற்கும் உம்முடைய அன்பை உணர்வதற்கும் உம் சாட்சியாக வாழ்வதற்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீங்க? நிம்மதியாக தூங்கி எழுந்தீங்களா? இந்த வாரம் ரொம்பவும் முக்கியமானதாக இருக்கிறது. குருத்தோலை ஞாயிறு தொடங்கி இந்த ஈஸ்டர் ஞாயிறு வரை நடந்த சம்பவங்களை நாம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை எருசலேமிலே பிரவேசித்த ஆண்டவர் இந்த சாயங்காலத்திலே பெத்தானியாவுக்கு சென்றார். திரும்ப காலையில சீஷரோடு சேர்ந்து தேவாலயத்துக்குள்ளே சென்று அங்கிருந்த சூழல்களை கவனித்த போது அவர் எவ்வளவோ வைராகியத்தோடு கோபத்தோடு அங்க இருக்கிற எல்லாரையும் துரத்தி விட்டு காசுக்காரருடைய மேஜைகளை கவிழ்த்து போட்டு ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தினதாக கவனிக்கிறோம். அப்படியே திரும்ப சாயங்காலத்துக்கு அவர் பெத்தானியா சென்றது போல திரும்பவும் காலையில, அதாவது செவ்வாய்க்கிழமை நேற்றைய தினத்தில் தியானித்தோம் இல்லையா, அடுத்த நாள் திரும்பவும் தேவாலயத்துக்கு வந்து அங்கிருந்த பரிசேயருக்கு, வேத பாரகருக்கு, சதுசேயர்களுக்கு அவங்க சந்தேகங்களுக்கு பதில்களை கொடுப்பது. திரும்ப சாயந்திரம் அவர் திரும்ப பெத்தானியாவுக்கு போவதை கவனிக்கிறோம். பாருங்க, மூன்றாவது நாள், அதாவது இன்றைக்கு அவர் பெத்தானியாவிலேயே இருந்து விட்டதாக காணப்படுது. அந்த பெத்தானியா கிராமத்திலே அந்த மரியாள் மார்த்தாளின் வீட்டிலே அன்றைக்கு விருந்து செய்தார்களாம். எதற்கு அந்த விருந்து? மரித்த லாசரு திரும்ப உயிரோடு கூட எழுந்ததற்காய் ஆண்டவரை துதித்து அவருடைய சாட்சியை எல்லாருக்கும் அறிவிப்பதற்காக நன்றியோடு ஒரு விருந்தை ஏற்பாடு செய்கிறாங்க. 12ஆம் அதிகாரம் யோவானின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால் லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கம் இல்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதத்தில் பூசி அவள் தன்னுடைய தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். இந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தால் நிறைந்தது. நன்றியோடு ஒரு குடும்பம் எல்லாம் சேர்ந்து மார்த்தாள் எப்பொழுதும் போல பணிவிடை செய்கிறாங்க. மார்த்தாளை, நீ அநேக வேலைகளை வைத்துக் கொண்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே என்று முன்பு ஒரு முறை இயேசு கண்டித்திருந்தாலும், சரி எனக்கென்ன, நான் இந்த வேலையும் செய்ய மாட்டேன், நானும் உட்கார்ந்து கொண்டு வசனத்தை கேட்பேன் என்று நினைக்காமல் அவங்க ஜெபித்துக் கொண்டு அவங்க வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு தனக்கு தேவன் தந்த அந்த ஆவலையும் தாளந்தையும் பணிவிடையா செய்கிறாங்க. உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு மனிதர்களுக்கு உபசரிக்கிற மனசே கிடையாது. சொந்த ஜனங்க வீட்டுக்கு வந்தாலும் ஆர்டர் போட்டு வாங்க சாப்பாடே தான் தவிர அவங்க செய்து கொடுப்பது என்பது ரொம்பவும் அரிதாக காணப்படுது. அன்போடு ஒரு தாய் தன் பிள்ளைக்கு ஆகாரத்தை ஆயத்தப்படுத்தி ஊட்டி விடுவாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த அன்பு பாசங்கள் காணப்படுவதே இல்லை. நன்றியோடு ஒரு இருதயம் இருக்கும்போது, நன்றியுள்ள மனதையுடைய மனிதர்கள் மற்றவர்களுக்கு உபசரிக்க நினைப்பாங்க. மற்றவங்க சந்தோஷத்தை தன்னுடைய சந்தோஷமாய் கருதுவாங்க. முக்கியமா தேவன் செய்த நன்மைகளை நினைவு கூறும்போது
ஸ்தோத்திர கூட்டங்கள், நன்றி கூட்டங்கள் உங்க வீட்டுல வைக்கிறீங்களா? உங்களுடைய வீட்டுல நடத்துகிறீங்களா? பாஸ்டரை அழைத்து எங்களுக்கு இந்த நன்மை செய்தார் என்று சாட்சி கொடுத்து ஒரு ஸ்தோத்திர கூட்டத்தை வைத்துக் கொள்ளுங்க. இப்படி செய்யும் போது நம்ம உறவினர்கள், நண்பர்கள், சுற்றாருக்கும் கூட கிறிஸ்துவ குறித்து சாட்சி கொடுக்க ஒரு நல்ல வாய்ப்பு. மார்த்தாள் விருந்திலே பணிவிடை செய்கிறாங்க. லாசரு கூட விருந்தில் உட்கார்ந்து இருக்கிறவர்களில் ஒருவன். லாசரு அந்த லைன்ல எல்லாரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறார். அவர் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அதற்கு முன்பு உட்கார்ந்தது போல இங்கே எழுதவில்லை. அவர் ஆண்டவருடைய வார்த்தைகளை, செய்தியை கேட்க வேண்டும் என்று சொல்லி அங்கே அவர்களோடு கூட அந்த விருந்திலே கூட உட்கார்ந்து இருக்கிறார். பாருங்க, எப்பொழுதும் போல இந்த மரியாள் ஆண்டவரை எப்போதும் ஆராதிக்கும்படியாக விரும்புகிறவள். அவங்க என்ன செய்தாங்க? மிகவும் விலையேற பெற்ற களங்கம் இல்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து, ராத்தல் என்றால் இவ்வளவு இருக்குங்க. இப்ப நமக்கு கணக்கு தெரிவதில்லை. இன்றைக்கு கணக்குக்கு ஒரு 1/2 லிட்டர் இருக்கும். அந்த தைலத்தை கொண்டு வந்து, 1 பவுண்ட் அளவுள்ள ஒரு தைலத்தை கொண்டு வந்து, அது அந்த காலத்திலே நலதம் என்னும் தைலம் என்பது திருமணம் ஆக போகிற பெண்களுக்கு நம்முடைய தேசத்தில் எப்படி தங்கத்தை சேர்த்து வைப்பார்களோ அந்த செலவுகளுக்காக அல்லது அந்த சம்பவங்களுக்காக அப்படியாக அவங்க அந்த தைலத்தை சேர்த்து வைப்பாங்க. அது ஒரு ஆஸ்தியை போன்றது. அது எவ்வளவு காலம் வைத்திருந்தால் அவ்வளவு மதிப்பு அதிகமாகும். ஆனால் அப்படிப்பட்டது தனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதங்களில் பூசினாங்க. இன்னொரு இடத்துல எழுதியிருக்கிறது, அந்த தைலத்தை அவர் பாதத்திலே உடைத்தார்கள் என்று. பாருங்க, மார்க்கு சுவிசேஷத்தில், மார்க்குவின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தியில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கல் பாரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். இங்க பாதத்தின் மேல் என்று இருக்கு, அங்கே தலை மேலிருந்து பாதங்கள் வரைக்கும். என்னங்க, ஆரோன் அபிஷேகிக்கப்பட்ட போது அந்த அபிஷேக தைலம் தலை மேலிருந்து அங்கியின் தொங்கல் வரைக்கும் வழியும். அது ஒரு அபிஷேகம். இங்கே ஆண்டவரை அபிஷேகம் செய்கிறாங்க நன்றியோடு. அவ்வளவு விலையேற பெற்ற தைலத்தை கொண்டு வந்து அங்கிருக்கிற ஒரு சிலருக்கு, முக்கியமாக யூதாஸ் இஸ்காரியத்துக்கு எரிச்சலாக இருப்பது போல இருக்கிறது. இந்த தைலத்தை எதற்கு 300 பணத்துக்கு விற்று இதை தரித்திரருக்கு கொடுக்க கூடாது? எதற்கு அவசியம் இல்லாமல் எவ்வளவு தைலத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்க, வீணாக்கிட்டீங்க? 300 பணத்துக்கு தீனாரிக்கு இவைகளை விற்கலாம். அந்த பணத்திலே தரித்திரருக்கு, அநேகருக்கு ஆகாரம் கொடுக்கலாம். 300 தீனாரங்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட அது ஆயிரங்கள், 30,000 டாலர்ஸுடைய மதிப்பு இன்றைக்கு. அப்படி என்றால் $30,000 என்று சொன்னால் 1 இயர் சேலரி. அது என்னங்க, அவ்வளவு மதிப்புள்ளதை கர்த்தருக்காக உடைத்த போது, கர்த்தருக்காக ஊற்றிய போது இவ்வளவு நஷ்டம் எதற்கு? இதை தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று முறுமுறுக்கிறாங்க. முக்கியமா யூதா இஸ்காரியத்து எப்பொழுதும் பண ஆசை நிறைந்தவனா காணப்படுகிறான். ரொம்ப கொடுமை இது. ஏசாண்டவர் மூலமா எவ்வளவு பணம் சம்பாதிக்கலாம் என்கிற ஆசை இன்றைக்கு அநேகருக்குள்ள காணப்படுது. கர்த்தருக்காக நம்ம எதை சமர்ப்பணம் செய்யலாம், எதை நம்ம செலவு செய்யலாம், எதை கொடுக்கலாம் என்கிற ஆசை தெரிகிறது இல்லைங்க. தியாகம் இல்லாத ஊழியம் கிறிஸ்தவ ஊழியம் அல்ல. கர்த்தருக்காக நம்மை நாம ஒப்பு கொடுக்காமல், அங்க நமக்கு இருக்கிறவைகளை நம்ம ஒப்பு கொடுக்காமல் நாம் ஆண்டவரை நேசிக்கிறோம் என்று சொன்னால் அது உண்மை இல்லை, இல்லையா? அவங்க எவ்வளவோ விசுவாசத்தோடு, எவ்வளவோ நன்றியோடு அந்த தைலத்தை அவருடைய பாதத்திலே அவங்க பூசினார்கள், தலையின் மீது ஊற்றினாங்க, அந்த பாட்டிலை உடைத்து விட்டார்கள்.
எதற்கு இந்த நஷ்டம் என்பது உண்மையாய் தரித்திரர் மேல இரக்கத்தோடு இல்லையாம். அவன் திருடனும் தேவனுடைய பணத்தை திருடிக்கொண்டே இருக்கிறவனுமா இருக்கிறான். 6ஆம் வசனம், அவன் திருடனும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதில போடப்பட்டவைகளை அவன் அதில திருடிக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறான். ஆகவே அப்படி சொல்கிறான். ஆமாங்க, இன்றைக்கு உண்மையிலேயே ஏழைகளின் ஊழியம் என்று பெயர் வைத்துக் கொண்டு அந்த பணத்தை பெற்றுக்கொண்ட பணத்தை ஏழைகளுக்காய் செலவு செய்கிற தியாகமூர்த்திகள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அநேக முறை இப்படி நினைப்பேன், நீங்க கொடுங்க நான் கொடுக்கிறேன் என்பதனால என்ன பிரயோஜனம் இருக்கிறது? யாரோ கொடுத்தது நீங்க யாருக்கோ கொடுத்தால் அதுல நீங்க என்ன செய்கிறீங்க? உங்களுடைய பங்கு நீங்க என்ன செய்றீங்க என்பதை யோசித்து பார்ப்பது ரொம்ப முக்கியங்க. நாங்களும் அனாதைகள் ஊழியம், ஏழைகளின் ஊழியம் செய்கிறோம். ஆனால் எப்போதும் நாங்கள் அதை பெரிதாக அனௌன்ஸ்மெண்ட் செய்வதில்லை, பணத்தை சேர்ப்பதும் இல்லை. எங்களுக்கு இருக்கிறதை அவர்களுக்கு கொண்டு கொடுக்கிறோம். அதை பெருசு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கொள்ள விருப்பம் இல்லாமல் இருக்கிறோம். ஏனென்றால் கர்த்தர் நமக்கு பிரதிபலனை கொடுக்கிறவர். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவருடைய நாமத்திலே ஏழைகளுக்கு கொடுத்ததற்கும் பிரதிபலன் உண்டு, கர்த்தருக்கு கொடுத்ததற்கும் பிரதிபலன் உண்டு. உண்டுங்க. எத்தனையோ முறை நம்ம தேவனுக்கு ஏதாவது கொடுத்தா அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் செய்யணும், அதுல பெயரை எழுதணும், பெயரை அறிவிக்க வேண்டும் என்று கூட விரும்புகிறாங்க. ஆனால் ஆண்டவர் நமக்கு அதனுடைய பலனை கொடுப்பார் என்று நினைக்கிறவங்க வலது கையில கொடுத்தது இடது கைக்கு தெரியாமல் அவங்க கொடுப்பாங்க. இங்கே பார்த்தோமானால் இந்த விருந்திலே அழகா துதியோடு சென்று கொண்டிருந்தால் முறுமுறுப்பு இங்கு கேட்கிறது. அந்த முறுமுறுப்பை அவன் மனதிலே முறுமுறுக்கிறானோ என்னமோ, பக்கத்துல கேட்காமல் முறுமுறுக்கிறானோ, ஆனா ஆண்டவருக்கு அது கேட்டது. ஆகவே 7ஆம் வசனத்துல, இயேசு இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தால் தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் என்றார். ஆண்டவர் அவள் செய்தது நற்கிரியை என்று இன்னும் விவரமாக மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் சொன்னதை பாருங்க. நானோ எப்பொழுதும் உங்களோடு இரேன். ஏழைகள் இருப்பாங்க. அவள் தன்னால் இயன்றதை செய்தால் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்திலே தைலம் பூச முந்திக் கொண்டாள். இவங்க ஒரு விசுவாசத்தோடு இந்த ஆண்டவர் எனக்காக சிலுவையிலே மரிக்கப் போகின்றார், சர்வ உலகத்தினுடைய பாவத்தின் பரிகாரம் செய்வதற்காய் அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்த போகின்றார், பலியாக சிலுவையிலே மரிக்கிறார் என்று நம்பி அவருடைய மரணத்தை நினைத்துக் கொண்டு, அவருடைய சிலுவையை நினைத்துக் கொண்டு அவள் விசுவாசத்தோடு அவள் தன்னிடத்தில் இருந்ததை அர்ப்பணித்தாள். ஆகவே ஆண்டவர் சொன்னார், இந்த சுவிசேஷம் எங்கெங்கே அறிவிக்கப்படுமோ, சர்வ லோகத்திலே எங்கெங்கே சுவிசேஷம் அறிவிக்கப்படுமோ அங்கே இவள் செய்ததும் நினைப்பதற்காக சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகின்றேன். அங்கே அந்த தைலத்தினாலே அந்த வீடு முழுவதும் நல் வாசனையாலே நிறைந்தது. பாருங்க, நல்ல வாசனை வரும்போது நமக்கு அது உற்சாகமாக இருக்கும். சிலருக்கு தேவனை புகழும் போது, தேவனை மகிமைப்படுத்தும் போது, தேவனுக்காக யாராவது ஏதாவது செய்யும் போது, நான் எதுவும் செய்ய முடியாமல் இருக்கிறேனே என்ற உணர்வுக்கு பதிலாக மற்றவர்கள் செய்ததை விமர்சிப்பது என்பது இன்றைக்கு அதிகமாய் நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய ஊழியத்தை மேன்மையாய் கனமாய் செய்ய வேண்டும் என்று, சிறந்தவைகளை தேவனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று, அது மீட்டிங்ஸா இருக்கட்டும், லைட்டிங்கா இருக்கட்டும், சவுண்ட் சிஸ்டமா இருக்கட்டும், ஆர்கெஸ்ட்ராவா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் விலையேற பெற்றதை தேவனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று எவ்வளவு செலவானாலும் நஷ்டமானாலும் என்று பிரயாசப்படும் போது அதை விமர்சிக்கிற அநேகரை நாம் இன்றைக்கு கவனிக்கிறோம். யார் விமர்சித்தால் நமக்கு என்ன சொல்லுங்க? நீங்க முழு இருதயத்தோடு செய்யும் போது, அன்போடு செய்யும் போது ஆண்டவர் உங்களை பாராட்டுவார். கர்த்தருடைய புகழை பெற்றவன் பாக்கியவான். இன்னும் சொல்ல போனால் அந்த விருந்தில் உட்கார்ந்திருக்கிற லாசரு எதுவுமே செய்யவில்லை. ஆனால் நீங்கள் கவனித்து பார்த்தால் ஒரு வசனம் இருக்கு பாருங்க. அங்கே வந்தவர்களில் அநேகம் பேர் கர்த்தரை பார்ப்பதற்காக மாத்திரம் அல்ல, இந்த லாசரு 4 நாட்கள் கல்லறையில் இருந்து விட்டு வந்தாராம். அதோ லாசரு அங்க இருக்கிறார், இதோ லாசர் இங்க இருக்கிறார் என்று
பந்தியிலே உட்கார்ந்திருக்கிற லாசருவை நோக்கி எல்லாரும் ஆச்சரியமாய் பார்த்து கொண்டிருந்தால், நான் இப்படி நினைப்பேன், கற்பனையாக நம்ம இப்படி உணரலாம். அந்த லாசருவை எல்லாரும் புகழும் போது அவன் பேசவில்லை. ஆனால் நான் அல்ல, என்னை அல்ல, அவரை பாருங்க. நான் மரித்து போனேன் என்னுடைய மீறுதலிலும் பாவத்திலும். அவர் என்னை திரும்பவும் எழுப்பினார். மரித்து உயிர் தெழுந்த நான் பெரியவன் அல்ல, என்னை மரணத்திலிருந்து எழுப்பின ஆண்டவர் பெரியவர் என்று தன்னுடைய செய்கைகளின் மூலமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்தியதாக சாட்சி கொடுத்தது போல் தெரிகிறது. நமக்கு நன்மை உண்டாகும் போது நம்ம ஏதோ நல்லவர்களாகவே இப்படி நடந்தது என்று சொல்லிக் கொள்ளாமல், அது தேவனால் உண்டானது என்று சகல கனமும் மகிமையும் அவருக்கு செலுத்த கற்றுக்கொள்வோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கைகளை உமக்கு ஒப்பு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. விலை மதிப்புள்ளதை உமக்கு கொடுக்கும்படியாய், முழு மனதோடு உம்மை நேசிக்கும்படியாய், இந்த உலகத்திலே சிறந்ததெல்லாம் என் தேவனுக்கே உரியது, அவரே என்னுடைய ஆண்டவர், என் இரட்சகர் என்று உம்மை கனப்படுத்தும்படியா எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் எங்களுக்கு நன்மை செய்யும் போது எங்களை நாங்கள் காண்பித்துக் கொள்ள, எங்களுடைய பெருமைகளை பேசவும் முயற்சிக்காமல், உம்முடைய அன்பையும் உம்முடைய வல்லமையும் எங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு தெரியப்படுத்தும்படியா எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உபசரிக்கின்ற பணிவிடை செய்கிற அந்த மனதை, அர்ப்பணித்துக் கொள்கிற மனதையும், சாட்சி கொடுக்கிற கிருபையும் மார்த்தாள், மரியாள், லாசருவிலே நாங்கள் பார்ப்பது போல் நாங்களும் கொண்டிருக்க உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாருங்களையும் எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துவதற்கு 8939801234 என்கிற எண்ணிற்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. அவைகளை நாங்க கவனிக்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. தேவன் நிச்சயமாக பதில் கொடுப்பார். இந்த அனுதின தியான நிகழ்ச்சி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் மற்றவர்களுக்கும் இதை நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. உங்கள் மூலமாக யாராவது பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டால் அதற்கேற்ற பிரதிபலனை கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கும் தருவார். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. ஹalleluya. மும்பை மற்றும் மும்பை சுற்றி இருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று தாராவியிலும், அப்படியே ஏப்ரல் 15ஆம் தேதி அன்று கோரேகாயன்லையும் 2 இடங்களிலேயும் 2 ஈவினிங்ஸ் கெட் டுகெதர்ஸை ஏற்பாடு செய்கிறோம். ஹிந்தியில வசனத்தை கேட்கிற உங்களை, தெலுங்கு மக்களை, தமிழ் மக்களை, மற்ற மொழி பேசுகிறவர்களையும், வசனத்தினாலே பலப்படுகிற உங்கள் அனைவரையும் நேரடியாக பார்க்க வேண்டும் என்று, உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று வாஞ்சையோடு தேவனின் பிரசன்னத்தை நாம் எல்லாரும் அனுபவித்து கர்த்தர் கொடுக்கிற தேவ செய்திகளை கேட்பதன் வழியாக, கர்த்தரை துதித்து ஆராதிப்பதன் வழியாய் பெரிய எழுப்புதலை பார்க்க வேண்டும் என்று ஜெபத்தோடு வருகிறோம். நீங்களும் ஜெபத்தோடு கூட வாருங்கள். கவனிங்க, ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று தாராவியிலே மார்னிங் ஸ்டார் ஸ்கூலிலே, அந்த ஸ்கூலுடைய வளாகத்திலே மாலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் ஒரே செஷன். அதே போல 15ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் கோரேகாவனில் இன்னொரு கெட் டுகெதரை ஏற்பாடு செய்திருக்கிறோம். உங்களுக்கு எது அனுகூலமோ அல்லது 2 இடத்துக்கும் வந்து முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தாராவிலே முகவரியை கவனிங்க. மார்னிங் ஸ்டார் ஸ்கூல் நியர் சயான் ரயில்வே ஸ்டேஷன், தாராவி, மும்பை. ஏப்ரல் 14ஆம் தேதி மாலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும். மேலும் விவரங்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் கீழே இருக்கிற QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கொள்ளுங்க அல்லது திரையில இருக்கிற இந்த நம்பர்களுக்கு தொடர்பு கொண்டு விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்க. அதே போல ஏப்ரல் 15ஆம் தேதி அன்று கோரேகாவனிலே மகாராஷ்டிரா வித்யாலயா ஹால், மோதிலால் நகர், கோரேகாவன் வெஸ்ட், மும்பை
மாலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் மட்டுமே. நிச்சயமா வாருங்கள். உங்களை நேரடியாக சந்திக்கவும் உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கவும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. இந்த 2 நாட்களும் கெட் டுகெதர்ஸ் ஏற்பாடு செய்கின்றோம். இந்த விஷயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்க நண்பர்களையும் உறவினர்களையும் அனைவரையும் கூட்டிக் கொண்டு பாருங்கள். அதிகமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நிச்சயமா வருவீங்க இல்லையா?